ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேல் ப்ளூ சீசன் 1 எபிசோட் 9ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 எபிசோட கவர் பண்ணி வீடியோ போட்டாச்சு. ஸோ இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. ஸோ பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமி அப்டேட்ஸ் அண்ட் அனிமி எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் நான் தொடர்ந்து டெய்லியும் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி அனிமி அப்டேட்ஸ் அண்ட் அனிமி வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ போன எபிசோட்ல நம்ம காசுமா வந்து அவனோட ஹிப்னோடைஸ் டெக்னிக்கை வந்து நம்ம நாரன் மேல ஆல்ரெடி போட்டுட்டான். ஸோ நாரன் கண் முழிக்கும் போது யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ அவங்க மேல அவங்க லவ்ல விழுந்துருவாங்கன்ட்டு அவன் சொல்லியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோ வந்து அது நடக்கூடாதுன்றதுக்காக வேகமாக ஓடுவான். ஸோ அங்க இருந்து என்ன நடந்ததுன்னு தான் இந்த எபிசோட்ல காட்ட போறாங்க. ஸோ இந்த எபிசோட் உண்மையிலே ஃபன்னா இருக்கும், அது சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாயபிளாக இருக்கும். சரி வாங்க ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாரனை தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க கனவு கண்டுட்டு அவங்க கனவுல என்னன்னா அந்த நட்சியா ராமன் ஷாப்ல வந்து அவங்க அங்கிளுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல வார் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து என்ன இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க நம்ம நாரன் பேசிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்க சோல்ஜர்ஸ் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நம்ம நாரனோட கனவுல அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ திடீர்னு எங்க இருந்தோ மேல இருந்து ஒரு பாம் மாதிரி வந்து விழுற மாதிரி நாரன் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்க பார்த்தா நம்ம கெஞ்சியும் டென்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பயங்கரமா. போன எபிசோட்ல விட்ட சண்டையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டென்மா ஃபுட்பாலை வச்சு ஸ்மாஷ் கொடுக்க, அந்த பக்கம் நான் அந்த கெஞ்சின்றவன் வந்து கோல் பாலை வச்சு ஸ்மாஷ் கொடுக்க, ரெண்டு பக்கம் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம நாரனுக்கு வந்து கனவுல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி இவனுங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம நாரனுக்கு கனவுல வார் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம காசுமா சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ நாரனை காப்பாத்துக்காக வேகமா ஓடிறாங்க. ஸோ நாரன் உன்னை கெஞ்சி கேட்கற, தயவு செஞ்சு கண்ணை மட்டும் திறந்துடாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஸோ மனசுல நினைச்சுக்கிட்டு பயத்தோட நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ நாரன் மட்டும் கண்ணை திறந்து கெஞ்சியை பார்த்துட்டா பயங்கர பிரச்சனை ஆயிடும். ஸோ அப்படி சப்போஸ் கெஞ்சியை பார்க்காம நம்ம டென்மாவை பார்த்துட்டா அது இன்னுமே மோசமாயிடும். தயவு செஞ்சு கண்ணை திறந்துடாத நாரன்ட்டு வேகமா ஓடிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம நாரன் கனவுல திரும்பவும் அவங்க அதே மாதிரி தான் கனவு காட்டுறாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த பாம் ஷூட் பண்ற வார் மிஷின்ல வர லோடர்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு மீட் ஸ்டக்கா தெரியுது. இந்த மாதிரி கனவுல கூட ராமன்ஸ் வச்சு வார் நடக்கிற மாதிரி தான் நம்ம நாரன் கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டென்மாவும் அந்த கெஞ்சி ரெண்டும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே மூச்சு வாங்குது. நம்ம டென்மாக்கும் மூச்சு வாங்குது, அந்த கெஞ்சி பையனுக்கும் மூச்சு வாங்குது. ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் மேன். போன எபிசோட்லேயே அந்த கெஞ்சியும் ஸ்போர்ட்ஸ் தான் ஆடி இருப்பான்னு சொல்லியிருப்போம். ஸோ ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு வாங்குது. ஒரு நிமிஷம் வரை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியை தூக்கி போடுறான். ஸோ ரெண்டு பேரும் தண்ணி குடிக்கும்போது நம்ம டென்மா யோசிக்கிறான், இவன் உண்மையிலே திறமசாலி தான். ஸோ பயங்கரமா இருக்கான். ஸோ இவன் ஒரு டஃப் காம்படிஷன். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம டென்மா டைம் ஓட் ஆகணும்ட்டு எப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் அவன் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நீ சொன்னது உண்மைதான்ற மாதிரி அவனோட நோட் புக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அவன் பேசவே மாட்டான். ஸோ அதனால் நோட் புக்கில் எழுதி இந்த மாதிரி நம்ம 10 மார்க் காட்டுறான். ஸோ நீ உண்மையிலே வேறு லெவல், நீ ரொம்ப திறமசாலி, எனக்கு உன்னை கொல்லணுன்ற விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னால் பட் என்னதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் இது ஃபன்னாக இருந்தாலும் ஸோ என்னால் என் மிஷினை விட்ட முடியாது. ஸோ ஏன்னா இது என் அண்ணன் வந்து சொன்னது. ஸோ என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் அண்ணன் வந்து எனக்காக இந்த இது பண்ணுறான். ஸோ அவனுக்காக நான் இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ என்னால் இதை குவைட் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால் சாரி, பட் எனக்கு ஒன்று கொல்றதுலேயும் விருப்பம் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்ல, நம்ம 10 மார்க்கும் நியாயமான ரீசன் தான். ஸோ நம்ம 10 மார்க்கும் வேறு வழி இல்லை. ஸோ அவனும் இதை தடுத்து தான் ஆகணும். ஸோ ரெண்டு பேரும் திரும்ப சண்டைக்கு தயாராகும்போது ஸோ அங்கே கரெக்டாக நம்ம வாகமி வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு டென்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டென்மா எனக்கு ஒன்றும் ஆகலை வாகமி, உனக்கு நானும் நல்லா தான் இருக்கு. ஸோ நீ இங்கே இருக்குன்னா அப்போ அந்த காசுமா என்ன நான் கேட்க, நான் அவன் கதையை முடிச்சிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல உடனே அசிஸ்டன்ட் கமெண்ட் கொடுக்குறான், பாஸ் நீங்கள் ஒன்றும் அவனை கொல்லலை, அவனை நாக் அவுட் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, சாரிப்பா பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பாஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி சொல்கிற மாதிரி அசாசின் மோட்லேயே நம்ம ஹீரோ பேசிட்டாரு. ஸோ இதை கேட்ட நம்ம கெஞ்சி என்ன நினைக்கிறேன், நம்ம ஹீரோ கையில் இருக்க கன்னியும் பார்த்துட்டு நம்ம அண்ணனை அவன் கொண்டுட்டான்ற ரேஞ்சுக்கு ஒரு ரேஜ் மோடுக்கு போயிட்டு பக்கத்தில் இந்த கோல்ஃப் கிட்ட தட்டி அதில் இருக்க எல்லா பாலையும் பறக்க விட்டு பயங்கரமாக ஸ்மாஷ் அடிக்கிறான். அது வந்து ஒவ்வொன்றும் அணுகுண்டு மாதிரி போகுது. நம்ம ஹீரோயின் டென்மாவின் தாக்க அவனுங்க பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்னா அது அவங்க மேலே பார்த்தா பெரிய பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால நம்ம வாகமியும் டென்மாவும் பயங்கரமாக ஓடுறாங்க. ஸோ நம்ம டென்மா கேட்குறான், வாகமி நீ அவனை உண்மையிலே கொண்டுட்டியான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் அவனை ஜஸ்ட் நாக் அவுட் தான் பண்ணிட்டு வந்தேன், ஸோ ஒரு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன்னு சொல்ல. ஸோ அவன் என்ன நினச்சிக்கினா அவன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், நீ அவனை அண்ணனை கொண்டுட்ட, ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கொண்டுட்டேன்னு நம்மளை கொல்லணும்னு இவ்வளோ ரேஜ் மோடில் அவன் அட்டாக் பண்ணுறான்ற மாதிரி சொல்ல,
சொல்ல நம்ம வாகமியும் சரி என்ன பண்ணுறது, இப்போ அவனை சமாளிச்சாங்கன்னா வேற வழியே இல்லை, நாரன் எழுந்துக்கிறதுக்குள்ளன்ற மாதிரி நம்ம நாரனையும் கன்சிடர் பண்ணி நம்ம வாகமி யோசிக்க. ஸோ இப்போ இங்கே டென்மா சொல்கிறான் சரி நீ அவனை டைவர்ட் பண்ணு, நான் என்னோட கில்லர் ஷூட்டை யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல கில்லர் ஷூட்டா அப்படின்ட்டு நம்ம வாகமி சரி நான் ட்ரை பண்ணுறேன், சரி நீ போய் பார்த்துக்கோன்ற மாதிரி நம்ம டென்மா கிட்ட சொல்லிட்டு நம்ம வாகமி என்ன பண்ணுறான், ஹே இங்கே பாரு கெஞ்சி அப்படின்னு சொல்லி அவனை டைவர்ட் பண்ணுறான். ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மாஷ் வைக்க அது ஒவ்வொன்றும் போய் பாம் மாதிரி அணுகுண்டு மாதிரி விழுந்து பிளாஸ்ட் ஆகுது. நம்ம அசிஸ்டன்ட் பயப்படுறான், பாஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்ற மாதிரி சொல்ல இல்லை எனக்கு எதுவும் ஆகலை, நம்ம ஹீரோ அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டென்மா என்னன்னா கில்லர் ஷூட்டுக்கு தயார் ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம வாகமி யோசிக்கிறான் இது வரைக்கும் டென்மா ஸ்போர்ட்ஸில் கில்லர் ஷூட்டை யூஸ் பண்ணதே இல்லை, ஸோ இப்போ யூஸ் பண்ணுறான்னா அது என்னவா இருக்குன்ற மாதிரி அவன் யோசிக்க. இந்த பக்கம் நம்ம டென்மாவும் ஆல்ரெடி அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு கான்கிரீட்டே உடைக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம டென்மா வந்து பாலோட ஸ்பீடை வந்து ஸ்பின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அதோட கில்லர் ஷூட்டை யூஸ் பண்ணுவான். ஸோ நம்ம டென்மா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஷூட்டை பயங்கரமாக ஒன்று வைக்க அது வந்து சும்மா ஒரு எனர்ஜிக் பிளாஸ்ட் மாதிரி வருது. ஸோ நம்ம கெஞ்சி அட்டாக் பண்ண நம்ம கெஞ்சியும் அதை தடுக்கிறதுக்காக ஒரு கோல்ஃப் பால் அடிக்கிறான், அதையும் உடைச்சிட்டு டென்மாவோட ஷூட்டு வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கையை யூஸ் பண்ணுறான், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதை தடுக்க முடியல. ஸோ அவன் அங்கேயே நாக் அவுட் ஆகியும் விழுந்துடுறான். ஸோ இப்படி அவனை நாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டென்மாவும் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம டென்மா கேட்குறான் இது என்னதான் வாகமி, எதுக்கு இவங்க கூட உனக்கு சவகாசம், இது என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, இவனுங்கெல்லாம் யாருன்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போ பின்னாடி வந்து ஏதோ சவுண்டு கேட்குது, என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம நாரன் தான். அவங்க எழுந்துட்டு கண்ணை சிமிட்டின்னு வந்து குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, என்ன கூலாக தூங்கி ஏற்ற மாதிரி. அவங்க தூங்குற சமயத்தில் இங்கே இவ்வளோ பெரிய கொலாப்ஸ் நடந்ததே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தூங்கி எழுந்து வந்துட்டு குட் மார்னிங் வாகமின்ற. ஸோ நம்ம டென்மாக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்கோம். ஸோ அவன் திரும்பி ஷாக்கோட பார்க்க அதுக்குள்ளே அவங்க கண்ணை திறந்து நம்ம வாகமியை பார்த்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம ஹீரோ வந்து அவன் டென்மாவை பார்த்துருக்கூடாது கெஞ்சியை பார்த்துருக்கூடாதுன்னு பயந்தடிச்சு ஓடியாதான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ நினைக்காத ட்விஸ்ட்டாக அவன் வந்து நம்ம ஹீரோவே பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்தவொடனே அந்த ஹிப்னோடைஸ் வேலை செஞ்சு லவ் மோடுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ மேலே ஆப்வியஸ்லி லவ்வில் விழுந்துட்டாங்க. ஸோ அப்படி உடனே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி வாகமி நீ தான் என்னை 2வது தடவையும் சேவ் பண்ணியான்ற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக்கு பேன்னு நிற்கிறாரு. ஸோ நம்ம அசிஸ்டண்ட்டும் அவள் அந்த ஹிப்னோடைஸ்குள்ளே விழுந்துட்டா. ஸோ ஆல்ரெடி இங்கே அவளை ஒரு தடவை சேவ் பண்ணதும் அவளுக்கு மெமரைஸ் ஆகிடுதுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து வேறு வழி இல்லாமல் நிற்கிறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம டென்மாவும் நானும் தான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அவள் நம்ம டென்மாவை கண்டுக்கவே இல்லை, நம்ம ஹீரோ மேலே தான் ஃபுல் அப்சஸ்டாக இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ கிட்டே நம்ம ஹீரோ தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம நாரன் நம்ம ஹீரோ விடாமல் பிடிச்சி இழுத்து எனக்கு உன்னை பார்த்தோன்னே என் ஹார்ட்டெல்லாம் ரைஸ் ஆகுது, நீ என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கு, நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ டப்புன்னு பின்னாடி காமிச்சு நம்ம நாரனை ஸ்மாஷ் வச்சு அடித்து மயக்கமாக்கிடுறாரு. ஸோ லேசாக தான் தட்டுவார், மயங்கிடுவாங்க. ஸோ நம்ம டென்மா வந்து என்னடா பண்ண டேய், யாராவது ஒரு பொண்ணு லவ் சொன்னதுக்கு மயக்கம் அடி வைப்பாங்களா, இது கராத்தே ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் கொசு அடிச்சேன்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக மொக்கையாக சமாளிப்பார். ஸோ யாராவது கொசுவை போய் கழுத்தில் அடிப்பாங்களா டேய் முட்டாப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டென்மா யோசிக்க இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்ல. ஸோ அப்போ அங்கே அந்த காசுமா எழுந்து வந்துடுவான். ஸோ அவன் வந்தவொடனே நம்ம ஹீரோவும் டென்மா அவனை பார்க்க. ஸோ அவன் வந்து இங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்டேயும் டென்மா கிட்டேயும் ஸோ சாரி எனக்கு என் தம்பி தான் ரொம்ப முக்கியம், ஸோ நீங்கள் அவனை விட்டுருங்க, நான் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ அப்பாலஜைஸ் பண்ணுறான் அவன். அந்த சீனில் வந்து ஸோ நம்ம ஹீரோக்கும் புரியுது. ஸோ அவன் தம்பிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ அவன் தம்பியை பேக் டு நார்மல் பண்ணுறதுக்காக தான் ஸோ இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் சரி டென்மாவும் சரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், ஸோ நீ உன் தம்பியை கூட்டிகிட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படி மாதிரி சொல்ல. ஸோ அவனுக்கும் ஹாப்பி. ஸோ இங்கே இந்த பிரச்சனை இப்படி சுகமாக முடிய நம்ம ஹீரோவும் டென்மா அப்புறம் அந்த காசுமா 3 பேரும் உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது சரி பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் எப்படிங்கிறது வெளியே போகுதுன்ற மாதிரி பேசும்போது நம்ம டென்மா ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் வாகமி, இங்கே என்ன தான் நடக்குது, இவங்கெல்லாம் வந்து ஒரு அசாசின் ஹிட்மேனாக இருக்காங்க, ஸோ எப்படி வந்து இவங்க கூட உனக்கு கனெக்ஷன், இங்கே என்ன நடக்குது, ஸோ நீயும் பார்க்க வந்து நார்மலாக தெரியல, ஸோ இது என்னதான்னு சொல்லும் போது நம்ம அசிஸ்டண்ட்டும் யோசிக்கிறான். ஸோ பாஸ் நீங்கள் வந்து காஸ்மாவோட டெக்னிக்கை பேசாமல் யூஸ் பண்ணலாமே, நம்ம டென்மாவை எல்லாத்தையும் மறக்க வைக்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வந்து காஸ்மா ஒரு தடவை ஹிப்னோடைஸ் பண்ணுன்னு சொல்லும்போது அவனும் நம்ம டென்மாவை ஹிப்னோடைஸ் பண்ணுறான்.
ஸோ அதே மாதிரி இறுக்கி பிடிச்சி அந்த லைட்டரை தட்டி ஹிப்னோடைஸ் பண்ணுறான். ஸோ நம்ம டென்மா கிட்ட இந்த மாதிரி நீ தூங்கி எழுந்துக்கும் போது இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டுவ அப்படி இன்னைக்கு நடந்ததை சொல்லும்போது சொல்லி முடிச்சுட்டு ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணன்ற மாதிரி நம்ம டென்மாக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம காசுமாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ திரும்ப இன்னொரு தடவை டைப் பண்ணுறோம். அப்பயும் என்னதாடா பண்ணுறேன்ற மாதிரி நம்ம டென்மா முழிக்க. ஸோ நம்ம காசுமாவுக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல, ஏன் ஹிப்னோடைஸ் வேலை செய்யலையா. உடனே நம்ம ஹீரோ கேட்குறேன், நீ என்னடா டம்மி பாபாவாடா இவ்வளோ சீப்பாக டெக்னிக் யூஸ் பண்ணுற, நல்லதாக யூஸ் பண்ணும் போது இல்லை எனக்கு புரியல எதுக்கு இது மேலே வேலை செய்யலையும், உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இவனும் ஒன்றை மாதிரி இருக்கிறதுனால என்னால் இவனையும் ஹிப்னோடைஸ் பண்ண முடியலன்னு சொல்ல அவ்வளோதான் சோலி முடிஞ்சுது, வேறு வழி இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம டென்மா கிட்ட சொல்லிடுறான். நம்ம டென்மாவும் என்னது ஹிட்மேனா, அப்போ நீ வந்து ஒரு ஹிட்மேனா, ஸோ அப்போ இதெல்லாம் உண்மை தானா, ஹிட்மேன்லாம் இருக்காங்களான்ற மாதிரி நம்ம டென்மா யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் பாஸ் அப்போ நீங்கள் ஆமாம் நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸோ உண்மை டென்மாக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஸ்கூலை விட்டு தான் ஆகணும், நாளையிலேருந்து நான் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் தான் இருக்க போகிறேன்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம டென்மா கேட்குறான், நாளையிலேருந்து அப்போ நீ ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு கேட்க. ஆமான்னும் போது நம்ம டென்மா சொல்கிறோம், எதுக்கு நீங்கள்லாம் ஹிட்மேனாக இருந்திருக்கலாம், அசசினாக இருந்திருக்கலாம், ஸோ பட் அப்போ நீங்கள் நிறைய கொலை பண்ணியிருக்கலாம், ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு லைஃப்பை தானே லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஸ்கூலுன்றது உண்மையிலே வேறு லெவலான இடம். ஸோ அங்கே உங்களுக்கு படிப்பு கிடைக்கும், ஸோ என்ஜாயபிளான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஸோ நீங்கள் அங்கே படிக்க தானே விரும்புகிற அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம வாகமையும் ஆமான்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி நம்ம டென்மா வந்து நம்ம ஹீரோவையும் நம்ம காசுமையும் பார்த்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், உங்களுக்கும் இப்போ மிடில் ஸ்கூல் ஏஜ் தானே, ஸோ அதனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு செகண்ட் அப்படியே சந்தோஷமா இருக்கு. உடனே வெளியே ஆரன் சத்தம் கேட்கும் போது சொப்பு வெளியே மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சரி நான் நாளையிலேருந்து உங்கள் ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிளம்புறோம். ஸோ இங்கே எல்லா பிரச்சனையும் முடியுது. நம்ம ஹீரோவும் நாரனை தூக்கிக்கிறோம். ஸோ நம்ம ஹீரோ காசுமா நாரன் திரும்ப பழையபடி மாற்றவே முடியாதா கேட்க, இல்லைப்பா அது இப்போதைக்கு முடியாது, ஸோ நான் அப்புறம் கேட்சப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இங்கே இந்த பிரச்சனைலாம் முடியுது, அவனும் சமாளித்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நம்ம டென்மாவும் நாரனை தூக்கிக்கிட்டு வராங்க. ஸோ அங்கே சிஷிட்டா வந்து கவலையோடு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்தோடனே அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், வந்து இவங்களையும் ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ அங்கே இந்த சீனும் முடியுது, நம்ம நாரனையும் காப்பாற்றியாச்சு. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வச்சு காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ ரெடி ஆகிட்டு கிளாஸாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, டென்மாவால் தான் நான் இப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன், ஸோ நான் படிக்க போகிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க. ஸோ அப்போ தான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் இந்த வீக்கெண்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுலன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாம் என்னென்னமோ நடந்ததுன்னு சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குள்ளே என்றும் போது நம்ம நாரன் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிக்கிறாரு. நாரன் வந்து என் மேலே இப்போதைக்கு லவ் ஹிப்னோடைஸில் தான் இருக்கா, ஸோ அவகிட்டேருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும், என்ன நடந்தாலும் சரி நான் என் பவரை யூஸ் பண்ணி படிப்பேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ எதுக்காகவும் நான் ஸ்கூலை விட மாட்டேன், படித்தே தீடுவேன்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் நாரன் நம்ம ஹீரோ தேட நம்ம ஹீரோ நாரனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே இந்த எபிசோடு முடியுது. ஸோ கைஸ் இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல் ஃபன்னோட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம நாரன் என்ன பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஹீரோ எப்படி அவங்கள சமாளிக்கிறாரு, ஸோ நம்ம நாரன் பேக் டு நார்மல் மாறினாங்களா இல்லையா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வர எபிசோடில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.